வந்துட்டேன் ஜோசியரே. என்னாச்சு ஜோசியரே? பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. அது கிடைச்ச சந்தோஷம் உங்க முகத்துல தெரியவே இல்லையே. விவசாயம் செய்யறவங்க மழை பெய்யணும்னு வேண்டிப்பாங்க. ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா பயிரெல்லாம் நாசமாயிடும். நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பரிகாரம் கூட அந்த மாதிரி தான் லக்ஷ்மி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நமக்கு பரிகாரம் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு ஜோசியரே? மித்ரா கண்டத்துல இருந்து தப்பிக்கணும், அதுதான் நமக்கும் வேணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த விஷயத்துக்காக ஒரு பரிகாரம் கிடைச்சிருக்குன்னா நம்ம சந்தோஷம் தானே படணும். எதுக்கு நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? லக்ஷ்மி, இந்த வாட்டி மித்ரா சந்திக்க போற கண்டம் ரொம்பவே ஆபத்தானது. அதை தடுக்கிறதுக்கு நாம செய்ய போற பரிகாரம் கூட அதே அளவுக்கு ஆபத்தானது. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல ஜோசியரே, அதை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். மித்ராவை அந்த கண்டத்துல இருந்து நம்ம காப்பாத்தணும். என்னம்மா லக்ஷ்மி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மித்ராவை கண்டத்திலிருந்து காப்பாத்துற முயற்சியில உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மித்ராவுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாம இருக்கணும்னா உன்னோட உயிரை நீ பணயமா வைக்கணுமா. அதனாலதான் நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பரிகாரத்தை உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க ஜோசியரே, என்னோட குடும்பத்துக்காக நான் மனசார காதலிச்ச மித்ராவையே விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதை விட ஒரு பெரிய வலி இருக்கவே முடியாது. இதை விட ஒரு கொடுமையான நிலைமை என்னைக்குமே வராது. இப்ப நான் சுமந்துகிட்டு இருக்க இந்த வலிக்கு முன்னாடி வேற எது வந்தாலும் அது சாதாரணமா தான் இருக்கும். தயவு செஞ்சு மித்ராவை கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. இப்போ உனக்கு புரிஞ்சதில்ல? எனக்கு புரிஞ்சது ஜோசியரே. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். லக்ஷ்மி, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமா. புருஷனோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது எந்த ஒரு மனைவியாவது யோசிப்பாளா ஜோசியரே? மித்ரா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிப்பேன். தயவு செஞ்சு அந்த வேலையை நீங்க உடனே ஆரம்பிங்க. லக்கி எங்க இருக்கா? எதுக்கு? லக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? டேய் ஜுன்னு, அவ உனக்கு ஸ்கூல் மேட் அப்புறம் கிளாஸ்மேட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே? இந்த சின்ன விஷயத்துக்கே ஏதோ உன் கூட பிறந்த அக்காவுக்கு அடிபட்ட மாதிரி இப்படி துடிக்கிற? ஒருத்தருக்கு அடிபடும் போது கவலை பண்ணணும்னா சொந்தக்காரங்களா தான் இருக்கணுமா ஆண்டி? நமக்கு பிடிச்சவங்களுக்கு அடிபட்டிருந்தா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பாரு, பரவாயில்லையே, சின்ன வயசுலயே நல்லா சினிமா டைலாக்லாம் பிச்சு உதற. யாருடைய ட்ரைனிங் இது? வாத்தாவோடதா? நானா இருந்தா சொந்தக்காரங்களுக்கு அடிபட்டா கவலைப்படவே மாட்டேன். ஆனா இவன் சொந்தமும் கிடையாது, எதுக்காக இவ்ளோ துடிக்கிறான்? அது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையன் கார் மோதி கீழே விழுந்துட்டார்ல, இப்ப அவருக்கு என்னாச்சோன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? கவலைப்பட மாட்டீங்களா? டேய் என்னடா பேசுற நீ? விவேக்கு என்னாச்சு? கார் இடிச்சிருச்சா? எங்க எப்போ? விவேக் நில்லுங்க நில்லுங்க, உங்க பையனுக்கு ஒன்னும் ஆகல. நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். எதுக்குடா இப்ப போய் சொன்ன? கொஞ்ச நேரத்துல என் எதையுமே நின்னு போயிருக்கும் தெரியுமா? லக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நானும் இப்படிதான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கவலைனா என்னன்னு நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் போய் சொல்லிட்டேன்.
உனக்கு ரொம்ப வலிக்குதா? எதுக்காக கீழே விழுந்த? எப்படி உனக்கு அடிபட்டுச்சு? ஜுன்னு, எனக்கு எதுவுமே ஆகல, சின்ன அடிதான். ஜாக்கிரதையா இருக்கணும்ல லக்கி. பாவம், இப்போ உனக்கு வலி எப்படி இருக்கோ என்னவோ. ஜுன்னு, நீ அழுதுட்டு இருக்கியா? தெரியல லக்கி. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்ப உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு அழுக வருது. இது சின்ன அடி தானே ஜுன்னு, 2 நாளைக்குள்ள இது சரியாயிரும். மறுபடியும் எப்பவும் போல நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன். இதுக்கு போய் நீ எது கழுவுற? எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு அழுக வந்துடும். இப்ப உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் எனக்கு அழுக வருது லக்கி. ஏன்னு எனக்கு தெரியல. அக்கா மாதிரியே இருக்காங்க. அக்கா, ஜானு என்ன பார்த்துட்டாளா? எங்க தானே அவங்க இருந்தாங்க? அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் பார்த்தது அக்கா தானா? அக்கா மாதிரி தானே இருந்தாங்க. அன்னைக்கு இதே மாதிரி அவங்கள பார்ட்டியில பார்த்தேன். அப்புறம் இப்ப இங்க அவங்கள பார்த்திருக்கேன். நான் பாக்குறது எல்லாம் உண்மைதானா? இல்ல இது எல்லாம் என்னோட பிரம்மையா?